வணக்கம் நண்பர்களே. சீரீஸோட மொதல் நாள். சீரீஸோட பேர்லாம் வந்து போக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். காலைல இப்போனா மணி வந்து 5:40 ஆகுது. சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பறா சத்தம் அதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த லைட்டு தான் இருக்கேன். நீ என்ன ஃப்ளாஷ் வச்சு பேசுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனில் வந்து தெளிவாக தெரியும். அது லைட்டுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கும். அதனால் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அது உடஞ்சிச்சு அங்கே போனோம்ல, நிமிஷம் போனோம்னா எடுத்துக்கலாம். ஹாஸ்டல் பொங்கலில் இவ்வளோ நெய்கிறது இப்போ தான் பார்க்குறேன். அவுட்ஃபிட் நீட்டாக எப்போதுமே நம்ம நீட்டு. நண்பர்களே கிளம்பியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கலில் எங்கள் ஹாஸ்டல் பொங்கலில் இவ்வளோ நெய் இருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அப்படியே மேலே மிதக்குது. இவன் சாப்பிடவே இல்லை. இவர் வந்து காஃபியோட முடிச்சுக்கிறாராம். சரி, அடுத்து வந்து ஸ்டேஷனுக்கு நடைய கட்டிகிட்ருக்கோம். ட்ரெயின் வேறு 8 மணிக்கு. போய் பிடிக்க முடியுமான்னு தெரில. பார்ப்போம். பின்னாடி 2 ஜீவன்கள் வந்துகிட்ருக்கு. அது எப்போ வரும்னு தெரில. வந்தால் தான். பூ மார்க்கெட்டு மாடுதானு தானே இருக்கா? பூ மார்க்கெட்டு இல்லை இது. அந்த நீ பஸ்ஸில் போயிருந்தேன். முக்கம்பட்டி தெரியுமா? அவுட்டரில் இருக்கு. முக்கம்பட்டி அங்கே. ஏய், அப்போ அவங்க போகிறது இல்லையாடா? அவங்க எங்கடா போகிறாங்க? எங்கே போகிறாங்க? உக்காரா. நீ ஏய் வாடா. நீ தனியாக விடாதீங்களா, வெளியே தேவைங்களா? என்னடா இப்போ என்ன? என்னது ஜனநாயகா? கேட்டாத்த பேசாதீங்க நண்பர்களே. டைம் வேறு ஆகிடுச்சு. ட்ரெயின் வேறு வரப்போகுது. இன்னும் 5 நிமிஷமா? ஐயோ, 2 நிமிஷம்தான் இருக்குது. போய் டிக்கெட் வேறு எடுக்கணுமே. வேக வேகமாக போய்கிட்டு இருக்கேன், முடியல. வந்துட்டாங்க. சார் பே பண்ணிட்டேன்.
நண்பர்களே டைம் ஆகிடுச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 15 ரூபா. அவ்வளோதான், நீட்டாக 15 ரூபாயில் இங்கேருந்து மதுரை கூட்டம் போய்டு. அப்பா அப்படியே தூத்துறா சாமி. கடைசி நேரத்தில் வந்து இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுன்னு அலைய வராங்க. சரி ஓகே, ட்ரெயின் ஏறிட்டேன். ஆட்டுறேன், நடுவில் பேசுகிறேன். போடா போடா போடா. டேய் ரைட் போடா. ரைட் இல்ல அவங்க அந்த கம்பார்ட்மென்ட்ல இருக்காங்க. சாரு இங்க தான் சாரு ஷர்மியா. ஏய் அம்மனுக்கு பாசமா ஓடியா. எங்கடா? ஏய் அபி 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 மூட்டு போவாரு. அபி கைஸ் மதுரை வந்து இறங்கிட்டோம் கைஸ். மதுரை வந்தாச்சு. அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்கா? சூப்பர். அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அபி முதுகுலே உதைக்க போறேன் பாரு. நீ கால் நீட்டணும் அபி. அவங்க அக்கா அவங்களாம் கட்சி ஃப்ரெண்டு. இப்படி மட்டார்னு ஒரு அடி. ஜங்ஷன்லேருந்து ஆட்டோவில் ஏறி வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டோம். ஆனால் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு தெரியல. என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் இண்டஸ்ட்ரி. என்ன சொல்லுவாங்க, ஏரியாவா ஏதோ ஒன்று. அடுத்து உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. வீடியோ எடுத்து விட்டால் உள்ளே போய் காட்டுறேன். இது எடுக்க விடலாம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். அதாவது என்ன கதைனா, நேற்று வந்து முடி வெட்ட போனோம் இல்லையா. இவர் வந்து நாங்களாம் ராஜா பகவத்து, நாங்களாம் தாடிலாம் எடுக்க மாட்டோம். ட்ரிம் நான் தப்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் போய் வெட்டிட்டு வந்துட்டேன். இவங்க இதே எனக்கு தெரியும் எப்படி வெட்ட விட்டுருவாங்க. ட்ரிம் நான் ட்ரிம் மட்டும் தான் போடணும் அப்படின்னு வந்தால் அது உள்ள வந்த உடனே மேம் பார்த்துட்டு, தம்பி நீ இன்டர்ன்ஷிப்பே போவேன், நான் வெளியே பார்ப்பேன் அப்படின்னு போன உடனே ஒரு ரூமுக்கு போய் கடையில் எடுத்துகிட்டு கூட ஒழுங்காக எடுத்து விட்டுருப்பாங்க. ரூமுக்கு போய் ஏதோ பண்ணுறேன்ட்டு நான் அப்பே மூஞ்சி இவ்வளோ கேவலமாயிடுச்சு. சொன்னேன் காலையில் எடுங்கடா, ட்ரிம்மர்லாம் வாங்கி வந்து கொடுத்து எடுக்க முடியாது, அவ்வளோத்தான் போனாங்க, திருப்பி அனுப்பி கொடுத்தாங்க. பேசுங்க எல்லாம் இவனால வந்ததுக்கு சும்மா சவுண்டு. நண்பர்களே இதான் நாங்கள் வந்திருக்க இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. நண்பர்களே நாங்கள் வந்திருக்க இண்டஸ்ட்ரி பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஜியோ டேக் ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு புள்ள மட்டும் பவுமானம் லேட்டாக வருது, வெறுப்பாகுது எனக்கு. வெளில எடுத்து நீ பேசு. என்ன பேச? நாங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸ் அப்பில் வரல. எல்லாம் பயந்துடுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மேலே கம்மிடா இந்த இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். இன்னும் பேர் போல எனக்கு தெரியாது. உள்ளே போய் தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவன் கேமரா பிடிச்சிருக்கேன் வந்து ரிவ்யூ சொல்லுவான். போடா விஜய். போ அது வந்து காரம் தெரியுது. guys
சத்தமாக பேசுகிறா கேட்க மாட்டேங்குது இதில். இன்னைக்கு லஞ்ச் இதுதான். போக பார்த்துக்குவோம் என்ன நடக்கும். ஒரு சொம்பு கூழ் அவ்வளோதான். அக்கா கடையெல்லாம் குடிக்க வந்திருக்கோம். பட் ஒரு கூழை உருப்படியாக குடிக்கிறது இல்லை. நீலாம் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிற? பார்த்துக்கலாம். இப்போ இவனுக்கு எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறாங்கன்னா, நான் முதல்ல அவனை சொன்னேன் இல்லையா, அவனை கூழ் குடிக்க தெரியலன்னு. அவனுக்கு குடிக்க தெரியல, என்னால் குடிக்க முடியல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இது இவனுங்களுக்கு தெரியல, அதனால இது குடிக்க முடியல. உள்ள கூழ் நான் வந்து என்ன பண்ணேன்னா எச்ச பண்ணி குடிக்கூடாதுன்னு அண்ணாக்கு கொடுத்தேன். அது நானா 2 பக்கம் வந்து இந்த பேர் கும்பலை எச்சி பண்ணி குடிக்கூடாதுன்னு அண்ணா குடிக்க முடியல. நான் மட்டும் பண்ண முடியாது. இது அதுக்கு இருக்க வித்தியாசம்னா எப்படி கேமரா கொஞ்சம் காட்டி போய் வரங்க. இந்த மாதிரி இருக்குல்லையே, மதியானம் சாப்பாடு முடிஞ்சாச்சு. ஒரு ரொம்ப கூழ். அப்போ அதுலேயும் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா என்னால் குடிக்க முடியல. நான் தகவல் சொன்னேன்னா அவனா பண்ணிட்டாங்க, மோர் ஊற்றி தர தண்ணி அது குடின்னு கொடுத்துட்டாங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதை உட்காந்து அரை மணி நேரமாக உட்காந்து குடிச்சிட்டு வரேன். இப்போ தான் எவனை உட்காந்து யாரான் தம்பி நல்லா கிடையாடா? ஹாய் சொல்கிறா கேமராக்கு. பயப்படாதடா. டேய் சும்மா காமெடி பேசுறா. வேண்டா, நான் எல்லாமே காமெடி பீஸ் தான். இங்கே பாரு போ. ஓகே விஷப்பூச்சி கேஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா என் கிளாஸ் விஷப்பூச்சி பார்த்துக்கோங்க. போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஏய் மாலினி விஷப்பூச்சி இன்னொன்னே சமாளிக்கு தான் கரும்பு ஜூஸ் கொடுக்குறேன். மாலினி இங்க பாரு, இங்க பாரு மாலினி. பேர் என்ன சொல்லுங்கடா இதுக்கு? சொல்றான். எனக்கு தெரியாது. நீ சொல்றா. எனக்கும் தெரியாது. என்னடா பேர் இருக்கிறதுக்கு? நான் வேற காலைல சொல்றேன்னு சொல்லிட்டேன்டா. நடப்பயணம் போட்டு நடப்பேன் வரோம். சாப்பிட்டேன். என்ன வைக்கலாம் பேர் இதுக்கு? சரி தமிழ்லண்ணா தொழில் பயிற்சி. தொழில் பயிற்சி பரிதாபம். பரிதாபங்கள்னு சொல்ல முடியாது. ஆமா எனக்கு சோத்துக்கு அலையிறோம்ல அதானே. சரி தொழில் பயிற்சி அவ்வளோதான். தொழில் பயிற்சியோட நாள் எப்படி? ஏய் தொழில் பயிற்சி அவ்வளோதான். நீங்கள் தொழில் பயிற்சியோட நாள். இதுக்கு இந்த 15 நாள் வீடியோவுக்கு பேர் வந்து தொழில் பயிற்சி. அவ்வளோதான். நீங்களே நல்ல பேரா சொல்லி வேணா நல்ல பேர் சொல்லுங்க. நல்லா இருந்தால் வச்சுக்கிறேன், எப்படி நான் வைக்க மாட்டேன். இந்த பேர் தான், அவ்வளோதான். அப்படி நல்லா இருந்தால் பார்க்கலாம். தலையில கொண்ட நீங்களே. இன்றைக்கான தொழில் பயிற்சி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். மணி வந்து 3 முடிச்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. 4:30க்கு ஜங்ஷன்லேருந்து எங்களுக்கு ட்ரெயின் காலேஜுக்கு ஹாஸ்டல் போகிறதுக்கு. நம்ம வந்து ஒரு வருஷத்தில் உடம்பு ஏற்ற போகிறோம் ஜிம்முக்கு போய். ஆமாம் ஒரே வருஷம் டாஸ்க். அதாவது இப்போ இல்லை, இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி அப்படியே பண்ணுறோம். அடுத்து அந்த சீரீஸ் பண்ணுவேன். ஜிம்முக்கு நான் என்னை வந்து ஒரு வருஷம் கூட்டு போக போகிறாங்களாம், கேட்டுக்கோங்க. அதாவது போகிறாங்க. அதான் போன அந்த செம்மு ஸ்டார்டிங்கில் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணான் ஒரு நாள். இவன் வந்து ஜிம்முக்கு எவ்வளோ 500 ரூபா கேட்டான். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது கூட கேட்கல. ஜிம்முக்கு நேரத்துக்கு போகிற, ஜிம்முக்குலாம் போகக்கூடாது. இவங்க அம்மா பாலே பாலே வாங்கிட்டாங்க. அந்த பக்கம் போடமாடா? ஆமாண்டா, ஆட்டோ தானா? அதான் வரலாம். ஆட்டோ இல்லையா? பஸ்ஸில் போவான். ஏய் போடா, நீங்கள் போய் அங்கேயே இறக்கிட்டு வேண்டாம். ஆட்டோலே ஜங்ஷனில் நைட்ஸல்லே இறக்கிட்டு போகும்போது அங்கே இறக்கி விட மாட்டாங்கடா. பெரியார் தாண்டா போவாங்க. ஆ பெரியார்லேருந்து அது எவ்வளோ கேட்பாங்க? ஒரு ஆள் 30 ரூபாண்ணா சார். அங்கே போகிறப்ப ஆனால் கையில் காசு இருக்குது தானே? கையில் இருக்கு.
நடக்க மாட்டேன் உயிரா நான் இருப்பேன் என் உயிரா உன்னை நினைப்பேன் மீச முறுக்கு மீச மாமா நீ தான் முரட்டு கால போல அஞ்சு பாய் நீ தான் கீழே சாயிரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கும் சீரியஸாக மிலிட்ரி என்ன மாதிரி இருக்கு இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் உடம்பா கொஞ்சம் உயரமாக இருந்தேன் வேறமாக இருப்பேன் மீசை மட்டும் இப்படியே விடா பயங்கரமாக இருக்கடா பயங்கரமாக இருக்கு மிலிட்ரி மேன் வாட தண்ணி அம்மாவோட அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண லூலு மாட்டிட்டாங்களா மொத்தம் மலையாளத்தில் பேசுகிறோம் இப்போ எந்த திருத்தஞ்சூர் எக்ஸ்பிரஸா அப்படி இல்லை 1 1 6 2 3 6 இந்த திருத்தந்தூர் எக்ஸ்பிரஸா 5 நிமிஷம் வெயிட் செய்யாரு ஏறுனா ஏறிக்கோங்க ஏறுறதுன்னா ஏறிக்கோ இறங்குறதுன்னா இறங்கிக்கோ கரெக்டாக இருக்கு நைட்டு நண்பர்களே வந்து இறங்கியாச்சு ஏற நேரத்தில் இறங்கியாச்சு டேய் இந்த பக்கம் போகிறா அந்த பக்கம் போகட்டா ஏதோ ஒரு பக்கம் வாங்கடா இதில் தான் ட்ரெயின் ஸ்பீடாக வரும் இதான்டா மெயின் லைனு ஏதோ ஒரு லைன் வாங்கடா நாங்கள் தலைகீழாக தான் குதிப்போம் சரி இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்தாச்சு மணி வந்து மணி நடா 5 ஆகுதா மணி நடாவது 5 ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கா அதனால் போயிட்டு கஃபேல போய் ஒரு அட்டியை போட்டு அட்டிலாம் போட்டது சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போக வேண்டியது தான் சரி ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு போய் சார்ஜ் போட்டு ஹாஸ்டலில் போய்டு முடிச்சுக்க ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ் நண்பர்களே ரூமுக்கு வந்தாச்சு இன்னைக்கு அவ்வளோதான் ஜெட்டி ஆகும் நான் காமிக்கல இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் அப்பா கை காலெல்லாம் வலிக்குது மொதல் நாளே எப்படி இருக்கு இன்னும் மற்ற நாளாக எப்படி இருக்குன்னு தெரியல சரி ஓகே போப்பா பார்க்கலாம் அதெல்லாம் பாய்